அம்முக்குட்டி എവിടെ இந்த பக்கம்? എനിക്ക് നേന്ത്രങ്ങ വെച്ചിൽ നേന്ത്രങ്ങ ചിപ്സ് വാങ്ങണം. പക്ഷേ കട എവിടെ ഉണ്ടെന്ന് അറിയുന്നില്ല. അതുകൊണ്ടാണ്. உனக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் நேந்திரங்காய் வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்காய் வத்தல் நேந்திரங்காய் சிப்ஸ் ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார் நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. അയാൾ എന്താ ചോദിക്കുന്നത്? ஒண்ணும் இல்ல, எழுத்த வீடான்னு கேட்டாங்க. இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளோப்பா? 24 ரூபாய் சார். 24. சீக்கிரம் கொடுക്കുന്നത്. பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க சார். இந்த அப்படி வரட்டுமா? போக. இந்தாங்க சார் பில்லு. டேய் இரு. நில்றா. டேய் சக்கரவர்த்தி நில்றா, உங்க கிட்ட போய் சொல்லிடுறா. டேய் உனக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். எந்த சாரே ஆறான பையன்? எனக்கு ஏமா செக்கமான விவாதத்துல மாட்டிட்டேன். நீ எப்படியோ போ. டேய் நில்றா டேய். இந்தா சரியா? டேய் கையில கட்ட கொன்னு உன்ன டேய். டேய் சொன்னா கேளு டேய். போய் பத்தி வச்சிராடா டேய். டேய் டேய். சரி நீ போ. மரகதாம்பாள் வயசு 55. ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும்? என்னையா யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணாம் சார், மரகதாம்பாள் வயசு 55. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி மண்டைய பாரு. போய் வேலையை பாரு போய. சார் என்ன? உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவே, பழைய பாத்திரம் புடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர் பீஸா சாக்லேட் பை பீஸா சாக்லேட் பை பழைய பேப்பர் பீஸா சாக்லேட். கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர் பீஸா சாக்லேட் பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர் பீஸா சாக்லேட் பழைய பாத்திரம் புடவே. நீங்களும் அவரும் இங்கே இருக்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. 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 நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகதாம்பாள் வயசு 55. அடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதை எடுப்பா. ஏமா நான் எதுக்கு? இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டிதான். அவங்க தான் கடன் வாங்கினது. அதை அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல.
குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. சார், தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி உனக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி. நெல்ல கொத்தினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொத்தினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா, ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிபிகேஷன்ஸ் வேணும். 1, அழகு இருக்கணும். அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. 2வது, அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, கைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுத்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். No, no, it's okay. Thank you. ஏன் பானு புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னீங்க, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுக்குறீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் பானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன நாதுதானா 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 தீரனா. வாங்க வாங்க. உள்ள என்ன காலங்காத்தால கூட கடையில பழமா இருக்குது? மாம்பழ சீசன் பாருங்க. மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வரவழைச்சேன். சரி, வாசல்ல நீ பேசட்டே, என்ன உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரங்க. மாப்பிள்ளை கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். டா கூப்பிடுறேன் இருங்க. ஏ கோபாலே, உன்ற மாமனார் உங்ககிட்ட ஏதோ சோலியா வந்திருக்காரமா, வந்து பாரு வா. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது 4 பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுவேன். நீ பாட்டா பொறிகள்ல வைக்கிற மாதிரி கோவாலிக்கு வாழ்னு கத்தன என்ன அர்த்தம்? ஏண்டா நானோட 10 பேர் கோபாலு தானோ? நீ பாட்டுக்கு என்னத்தையே மாத்தி வச்சனா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. பார தள்ளலாம் தோக்கம். வணக்கங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறியே. ஏங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடான்னா இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டுட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம விரைச்சுக்கிட்டு போறாப்ல. புரியாம பேசாதடா. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல, மாப்பிளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? இருக்கட்டுமே, அதுக்காக என்ன பண்ணாலும் எப்படி? நீ முதல்ல கார்ல போ. ஏண்டி, ஒப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம். என்ன நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவான்னு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 ரூபாய் கிடைக்குங்க மாப்பிள்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சே. சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய் காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள்ள?
காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சா பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ எம் உஷா. ஐ எம் மதன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? 3 வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சார் சிக்னேச்சர். என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பை த பை, எனக்கு கூட வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு சுக்கிரன் மேடு 2 மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார். சாப்பிடுங்க, சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன என்ன சார், இன்னும் சாப்பிடலையா? இத வந்துட்டு இருக்கு. வட பாயாசம் 2ல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மனி. போயா நீங்களும் அம்மனிகளும். நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். வணக்கம். என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காருங்க. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டில் அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பார்க்கணுமா? ஓ மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? வேகரம் கெடுத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையா ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல? பேரனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன். உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு கழிச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இத பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள்ளை கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. வாய் வச்சுட்டு கம்மன் இருங்க. நம்மளுக்கு கல்யாணமான பூசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம் எர்குலிஸ் தான் வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, ஓடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே.
இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபாக விளைய ஓடுதுங்க. யோ உட்காரியா. போடா நீயும் போய் துணி மாத்திட்டு வரா.